ஹாய் மக்களே, ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் ஆஃப் சென்னை அப்படிங்கிற இந்த சீரியஸில் நம்ம இன்றைக்கி ஷெனாய் நகரை பார்க்கலாம். அண்ணா நகருக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய ஷெனாய் நகர் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்க்குமே ரொம்ப ஃபேமஸ் ஆனதுங்க. மோஸ்ட்லி ஈவினிங்ஸில் பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய திருவிகா பார்க், அதாவது மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த பார்க், இதை சுற்றி நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருக்கும். ஸோ எஸ்பெஷலி சண்டே இங்கே பயங்கரமாக கூட்டம் இருக்கும். பாருங்கள், பானிபூரி கடையிலேருந்து, ஃபிஷ்ஷிலேருந்து, அத்தோலேருந்து, மெரினா பீச்சில் நமக்கு என்னென்ன ஃபுட் வெரைட்டிலாம் கிடைக்குமோ அது எல்லாமே ஷெனாய் நகர்லேயும் கிடைக்கும். கிரில் பார் அப்படின்னு ஒரு மினி ரெஸ்டாரண்ட் மாதிரியே பாருங்கள், பார்க்கை சுற்றி 4 சைடு இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷனுடைய ஆப்போசிட்டில் நிறைய ஷாப்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு. மவுண்ட் ரோடு புகாரி எல்லோரும் போயிருப்பீங்க. ஷெனாய் நகரில் புகாரியோட ரொம்ப பெரிய பில்டிங்கே இருக்குது. கிட்டத்தட்ட 3 floors. கீழே ஒரு கஃபே, மேலே ரெஸ்டாரண்ட், அதுக்கு மேலே டைனிங், அதுக்கு மேலே இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3 story பில்டிங் ஷெனாய் நகரில் லொக்கேட் ஆகிருக்கு. புகாரியோட ரொம்ப பெரிய அவுட்லெட். ஸோ இது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மெட்ரோவில் 4 சைடு நீங்கள் இறங்குறப்போ ஷெனாய் நகர் வந்தீங்க அப்படின்னா இது போஸ்ட் ஆஃபீஸ் சைடு. ஸோ அந்த சைடு நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலே, நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வெளியில் பார்த்தீங்கனாலே பெரிய புகாரி அவுட்லெட் உங்களுக்கு தெரியும். அதுக்கு ஆப்போசிட்டில் அபூர்வா வெஜ் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த 2 ரெஸ்டாரண்ட்டுமே இங்கே எப்பவுமே க்ரௌடியாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டை விட அதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய புகாரி கஃபே. ஸோ இது நீங்கள் பார்க்குறது ஷெனாய் நகர் B4 அவுட்லெட், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் அவுட்லெட். அதுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள், ஒரு சின்ன கெஃபே மாதிரி இருக்கும். ஸோ இங்கே டீ, காஃபி, சமோசா, புகாரியோட ஸ்பெஷல் பன் ஜாம், அவங்களோட அந்த பட்டர் குக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மவுண்ட் ரோட் புகாரியில் என்னெல்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே ஷெனாய் நகர் புகாரியிலையும் கிடைக்கும். ஸோ இதுதான் புகாரியோட கஃபே. அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் தான். ஸோ வேஃபிள்ஸ்லேருந்து, மெமோஸ்லேருந்து, பர்கர்லேருந்து, ஐஸ்கிரீம், கேக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சின்ன சின்ன ஃப்ரான்ச்சைஸ். ஈவினிங்கில் மட்டுமே இந்த கடைங்க எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், காடை முட்டை வச்சுருக்காங்க. காடை முட்டை சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் அதுக்காக வரலாம். கொல்கத்தா சாட் ஐட்டம்ஸ் பக்கத்தில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் சூப் கடை இருக்குது. பிரெட் பட்டர் ஜாம், சாண்ட்விச், பானிபூரி அப்படின்னு எல்லாமே இருக்குங்க. ஈவினிங் நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். மோமோஸ் இருக்குது. ஸோ சிறுதானிய உணவுகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கேழ்வரகு புட்டு, சிவப்பரிசி புட்டு, சிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருவிகா பார்க்குக்கு வெளியில் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் லொக்கேட் ஆகிருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் இங்கே ஒரு வாக் மாதிரி போயிட்டு கூட அப்படியே நீங்கள் இங்கே சாப்பிட்லாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் ஃபிஷ் வச்சுருக்காங்க. அது பக்கத்துலேயே அகைன் பானிபூரி, பேல்பூரி, ஒரு கொல்கத்தா ஷாப் ஒன்று இருக்குது, சாட் ஐட்டம்ஸ். ஸோ அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா காளான், அத்தோ கடை, பர்மீஸ் ஃபுட்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அத்தோ சாப்பிட்றதுக்காக நீங்கள் ப்ராட்வே போக வேண்டியதில்லை. ஷெனாய் நகர்லேயே அத்தோ கிடைக்குது பாருங்கள். ஸோ இங்கே ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட், அதாவது 50-60 ரூபீஸ்க்கு உங்களுக்கு சைனீஸ் சூப்லேருந்து 80-100 ரூபீஸ்க்கு குவாலிட்டியான ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம். பாருங்கள், ஒரு 3 ஃபாரினர்ஸ் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் A to Z கிடைக்குங்க. நீங்கள் ஈவினிங் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏரியாவை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இது மெட்ரோவோட இன்னொரு என்ட்ரன்ஸ், ஐ திங்க் B2 என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன்.
3 ஐகானிக் லொக்கேஷன் இருக்கும் இங்கே. நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா B2 என்ட்ரன்ஸ் வெளியில் வந்ததும் உங்களுக்கு திருவிக்கா பார்க் தெரியும், ஆப்போசிட்டில் அமரா ஸ்டோர்ஸ் தெரியும். ஸோ இதுதான் அந்த ஜங்ஷன். அமரா ஸ்டோர்ஸ்க்கு அந்த சைடு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அவுட்லெட்டில் உங்களுக்கு புகாரி தெரியும். ஸோ இப்போ இது வந்து நீங்கள் ஸ்கேட்டிங் பார்க் ரோடு. அப்படியே அமரா ஸ்டோர்ஸ் ஆப்போசிட்டில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இது ஒரு சின்ன ஃப்ரான்ச்சைஸ், கேக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சின்ன பசங்க கூட இங்கே கடை போட்டிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அவங்களோட காலேஜ் டைம் போக ஈவினிங் டைமில் ஏதாவது ஒரு சூப் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஈவினிங் டைமில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை பார்க்க முடியும். அப்படியே நம்ம ஸ்கேட்டிங் பார்க் வெளியில் வந்தோம் அப்படின்னா இங்கேயும் நிறைய கடைங்க இருக்கும். இங்கே பாருங்கள், ராஜு மொமோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மொமோஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போவுமே இங்கே கூட்டம் இருக்கும். ஸோ 100 ரூபீஸ்க்கு வந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா வந்து வெஜ் மொமோஸ், சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மொமோஸ் வெரைட்டிஸ் இருக்குது. பக்கத்துலேயே பானிபூரி கடை. ஸோ இதுதான் ஸ்கேட்டிங் பார்க்குங்க. அப்படியே திருவிக்கா பார்க்குக்கு ஆப்போசிட் ரோடுக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஒரு பார்க் இருக்குது. அதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கடைங்க, சூப் கடைங்க, அத்தோ கடை, அகைன் பானிபூரி அண்ட் சில கையேந்தி பவன் ஹோட்டல்ஸும் இருக்கும். இங்கே நீங்கள் வந்து டின்னர் மாதிரி வேணும் எனக்கு அப்படின்னா வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சங்கரா கஃபேன்னு சொல்லிட்டு ஒரு தோசை இட்லி கடை இருக்குது. ஸோ நைட்டு டிஃபன் சாப்பிட்ணுன்னா கூட நீங்கள் இந்த சைடு வந்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இது நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இங்கே அகெயின் ஒரு சைனீஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, டி ஃபுட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஸ்கேட்டிங் பார்க்கோட என்ட்ரன்ஸ். ஈவினிங் வந்து இங்கே பசங்க ஸ்கேட்டிங்காக வருவாங்க, சின்ன பசங்க. அண்ட் ஆஃப்டர்நூன் டைமில் இந்த ஏரியாவில் லன்ச்சுமே வந்து எல்லா கடையிலையும் அவைலபிளாக இருக்கும். இங்கே பக்கத்தில் ஒரு அத்தோ கடை இருக்குது, பக்கத்துலேயே ஒரு சுண்டல் கடை இருக்குது. அகெயின் ஒரு சூப்பு கடை, டீ கடை. அவ்வளோதாங்க நமக்கு ஷெனாய் நகரோட ஹவுசிங் போர்டோட என்ட்ரன்ஸ் இது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டீ கஃபேன்னு ஒரு டீ கடை இருக்கும். ஸோ தட்ஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ. கண்டிப்பாக வாங்க, ஷெனாய் நகரில் இங்கே வந்து இந்தியன் பிரியாணி ஹவுஸ் நைட் 12 o'clock வரைக்கும் பிரியாணி அவைலபிளாக இருக்கும். எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். தேங்க்யூ.